கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே ஸ்தோத்திரம் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை, என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்ட நம்முடைய உள்ளத்திலே ஜீவ ஊற்று ஊறுகிறதா? அந்த ஜீவ ஊற்றிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்ள பிரஜாதி ஜனங்கள் உங்களிடத்தில் வருகிறார்களா? அந்த ஜீவ தண்ணீர் உங்கள் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் எப்படியெல்லாம் வேலை செய்கிறது? ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். பாருங்க, அப்ப ஜீவ ஊற்று யாருக்கு இருக்கும்? நீதிமானுக்கு இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நாம் நீதிமானா இருக்கணும். அப்ப நமக்கு ஜீவ ஊற்று இருக்கும். ஒரு சமாரியா ஸ்திரீ இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாகத்திற்கு தண்ணீர் என்று கேட்ட பொழுது அவங்க சொல்றாங்க, நீங்க யூதரு, நான் சமாரியா ஸ்திரீ, என்கிட்ட நீ கேட்கலாமா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க. அப்ப தனகத்துக்கு தண்ணீர் என்று கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் நீ என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப. நான் கொடுக்கும் தண்ணீர் தாகமே எடுக்காது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்பதை அந்த பின்னாலே நீங்க படிக்கும்போது தெரியும். உங்களுடைய புருஷனை கூட்டுவான்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அவள் என்ன செய்ய மாட்டா, அவளுக்கு ஒரு புருஷன் இல்லை, ஏகப்பட்ட புருஷன். அதனால் என்ன செய்வா, ஐயோ நம்மளை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போய் ஊருக்குள்ளே போய் இந்த மாதிரி என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாருன்னொடனே ஊரே திரண்டு வந்து ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, விரட்டி விட்டாங்க. ஆக பாருங்க, ஜீவனுள்ள ஒரு தேவன் சோத்திரம் ஒரு சமாரிய ஸ்திரீ இடத்துல தண்ணீர் கேட்கும் பொழுது, நீ யூதேன், அதனால் நான் சமாரிய ஸ்திரீ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எந்த அளவிற்கு ஸ்தோத்திரம் ஜீவ தண்ணீரே ஜீவ ஊற்று நமக்குள்ளே ஊறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஏசாயாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுக்கள் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அப்போ பாருங்கள், ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து. அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ஸ்தோத்திரம் உள்ளத்தில் ஜீவ ஊற்று ஊறிக்கொண்டிருக்கிறது என்றால், ஜீவ நதி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், அதை மற்றவர்கள் மொண்டு கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன செய்யணும், நம்மிடத்தில் வர வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே ஜீவனுள்ள தண்ணீர் இருக்கிறது என்பதை அறியாத அந்த சமார ஸ்திரீ, அவளை போல நாம் என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் ஜீவ ஊற்றிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்வதற்கு ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம இடத்துல வர வைத்தார்னா, அந்த ஜீவ தண்ணீரை பற்றி, ஜீவ ஊற்றை பற்றி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரட்சிப்பின் ஊற்றை பற்றி நாம் பிறருக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவிற்கு ஜீவ ஊற்றுள்ளவர்களாக இருக்கிறீங்க? உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் உங்களுடைய ஸ்தோத்திரம் உள்ளத்திலே ஸ்தோத்திரம் ஜீவ ஊற்று இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் சொல்றார், என்னிடத்தில் விசுவாசிக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யுமா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா, நதி ஓடுமா. ஸ்தோத்திரம். ஆகவே என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, நீங்கள் ஜீவ ஊற்று உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஜீவ ஊற்று இருக்கிறதா, உங்களுக்கு ஓடுதா? சிந்தித்து பார்ப்போம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ளவரே, ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே அப்பா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓட வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து ஆண்டவர் ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து ஆண்டவரே அந்த நதியிலிருந்து ஆண்டவரே என்னை பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீரை மொண்டு கொள்ளத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவரே, இந்த கரத்தில் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.